இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக நல்ல விதமாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவை நினச்சி ரோகிணி ஒரு பயங்கர பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்து மீனாட்ட நான் குடிக்கல அப்படின்னு சொல்லும்போது மீனாவால் அதை நம்பாமல் இருக்கவே முடியல. இவர் அப்படிலாம் போய் சொல்கிற ஆள் கிடையாது அப்படின்ட்டு என்ன ஏது அப்படின்ட்டு இந்த மாதிரி களத்தில் இறங்கி ஆராய்வோம் அப்படின்ட்டு அந்த பார்க்கை விட்டு இந்த மாதிரி விசாரிச்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்துடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் அப்படியே பயங்கரமாக கண் கலங்கி இந்த மாதிரி முத்துவை என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டி தாங்க, அதனால உங்களுக்கு எவ்வளோ கெட்ட பேர், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட முத்து பயங்கர கோவத்தோட எல்லாத்துக்கும் அவன் தான் காரணமா இன்னைக்கு இருக்குடா அப்படின்ட்டு அடிக்கலான்னு கிளம்புறாரு. அந்த டைம்ல மீனா பார்த்தீங்கன்னா ஏங்க இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு பிரச்சனையாயிரும், அவன் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்க என் கூட வாங்க, என்ன செய்யணுமோ நான் செய்யறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீனா அந்த சிட்டியை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவங்க போயிட்டு இந்த மாதிரி மீனா அந்த சிட்டியை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி இந்த மாதிரி முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு வீடியோ எடுக்க வைக்கிறாங்க. அந்த சிட்டியை என்னன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அந்த போலியான வீடியோ வெளியிட்டது அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்துவை கேவலப்படுத்த ஒரு வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோ அது கூட அட்டாச் பண்ணி இந்த மாதிரி அதை நெட்ல பரப்பி விட்டுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா கெட்டு போன முத்துவோட பேர் மறுபடியும் நல்ல விதமா மாறிடுது. முத்து அவரோட வேலையையும் பழையபடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லயுமே முத்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. முத்தோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துக்கிட்டே என்ன மன்னிச்சிடுறேன், நான் கூட நம்பலி அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோகிணி ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, இது தெரியாம நான் வேற அந்த முத்து மீனாவை ஓவரா பேசிட்டேன்னு இப்போ இந்த வீட்டில் மறுபடியும் இவங்களோட கிராஃப்ட் வேற உயர்ந்துரும், நம்மளை வேற வச்சு வறுத்தெடுப்பாங்களே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க.